أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. இந்த வசனத்தின் பொருள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை, மாறாக அல்லாஹுவின் ரசூல் மற்றும் எல்லா நபிமார்களுக்கும் ஹாத்தமாகவும் உள்ளார்கள். மேலும் அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கு அறிபவனாவான். பாகிஸ்தானில் அவ்வப்போது ஏதாவது ஒரு வகையில் அஹ்மதிகளுக்கு எதிராக அரசியல்வாதிகளும் ஆலிம்களும் தங்களுடைய கூச்சலை எழுப்புகின்றனர். அவர்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் மக்களை தங்களுக்கு பின்னால் கொண்டு வருவதற்கு இது மிகவும் எளிய வழிமுறையாகும். இது மக்களை தம்மை போன்ற கருத்துடையவர்களாகவும் தங்களின் பின் வர வைப்பதற்கும் மேலும் பிரபலமடைவதற்கும் முஸ்லிம்களை தூண்டி விடுவதற்கும் அவர்களிடம் உள்ள மிகப்பெரிய ஆயுதமாகும். இது ஹத்மே நுபுவத்தின் ஆயுதமாகும். எப்பொழுதெல்லாம் ஏதாவது அரசியல் கட்சியின் நிலை சரியில்லாமல் போனால் அல்லது அரசியல்வாதியின் மீது இருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பித்தால் அல்லது ஏதாவது பெயர் தாங்கிய மார்க்க அமைப்புகள் அரசியல் ஆதாயம் அடைய விரும்பினால் அல்லது வேறு அரசியல் கட்சி அல்லது அரசியல்வாதியை குறைத்து காட்ட விரும்பினால் அகமதிகளுடன் அவர்களை தொடர்பு படுத்தி பாருங்கள், வெளிநாட்டு சக்திகளின் தாக்கத்தால் இவர்கள் அகமதிகளை முஸ்லிம்களுடன் இணைக்க விரும்புகின்றனர் அல்லது இணைக்கின்றனர். முஸ்லிம்களுடன் இணைக்க விரும்புகின்றனர் அல்லது இணைக்கின்றனர். அகமதி இவர்களின் எண்ணங்களின் அடிப்படையில் ஹத்மே நுபுவத்திற்கு எதிரானவர்கள் கூறுகின்றனர். இந்த பெயர் தாங்கிய இஸ்லாத்தின் மீது வேதனையுடையவர்கள், நாங்கள் இறுதி நபித்துவத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்பட விடமாட்டோம். இது எவ்வளவு பெரிய கொடுமையாகும். மேலும் இவ்வாறும் கூறுகின்றனர்,
ஹத்மே நுபுவத்தை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்வோம் என்கின்றனர். இதற்கு எதிர்த்தரப்பு அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுடைய தரப்பினர் அசெம்பிளியில் எழுந்து நின்று கூறுகின்றனர், அகமதிகளுக்கு ஏதாவது உரிமை வழங்குவது குறித்த பேச்சுக்கே இடமில்லை. மாறாக ஒரு பாகிஸ்தானிய குடிமகன் என்ற அடிப்படையில் சிறிய உரிமை கிடைப்பதை கூட பறித்துவிட வேண்டும் என்று கூறுகின்றனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய அரசியல் எஜெண்டாக்கள் உள்ளன, தங்களுடைய சொந்த பயன்கள் உள்ளன. ஆனால் இதில் வலுக்கட்டாயமாக தொடர்பு இல்லாத சூழ்நிலையிலும் அகமதிகளை இதனுள் இழுக்கின்றனர். அசெம்பிளியின் உறுப்பினர்களும் மற்றும் உறுப்பினர் அல்லாதவர்களும் போட்டி போடுகின்றனர். எதுவரை அஹமதியா ஜமாத்தோ ஒருபோதும் வெளிநாடுகளின் உதவியால் இதை சொல்லவில்லை, அதாவது பாகிஸ்தானி அசெம்பிளியில் சட்ட திருத்தம் செய்து எங்களை சட்டத்தின் முன்பு முஸ்லிம்கள் என்று கூற வேண்டும். மேலும் இவர்களின் இந்த அசெம்பிளியில் ஒருபோதும் நாங்கள் கையேந்தவும் இல்லை, அல்லது எங்களை முஸ்லிம் என்று கூற எந்த அசெம்பிளியின் சான்றிதழும் தேவையில்லை. நாங்கள் எங்களை முஸ்லிம் என்று கூறுகின்றோம். இறைவன் மீது ஆணையாக முஸ்லிம்களாவோம். எங்களை அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் முஸ்லிம் என்று கூறியுள்ளார்கள். நாங்கள் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமா சொல்கின்றோம். மேலும் நாங்கள் எல்லா இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்கள் மற்றும் ஈமானின் அம்சங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம். நாங்கள் திருக்குரான் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியீன் என்று நம்புகின்றோம். எவ்வாறு அல்லாஹ் திருக்குரானில் கூறியுள்ளானோ. நான் ஆரம்பத்தில் இந்த வசனத்தை ஓதினேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபியீன் என்பதை நாங்கள் முழு உறுதியுடன் நம்புகிறோம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தெளிவாகவும் பல இடங்களில் இதை தெளிவுபடுத்தி எழுதியும் உள்ளார்கள். எவர் ஹத்மே நுபுவத்தை மறுப்பாரோ அவர் மார்க்கமற்றவரும் இஸ்லாத்திலிருந்து வெளியில் சென்றவர் என்றும் எண்ணுகின்றேன். அவர் அஹ்மதியும் அல்ல, முஸ்லிமும் அல்ல. ஆகையால் எங்களை பார்த்து கூச்சல் எழுப்புவதும் எங்கள் மீது குற்றம் சுமத்துவதும், அதாவது நாங்கள் ஹத்மே நுபுவத்திற்கு எதிரானவர்கள், நவுது பில்லா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியீன் என்று ஏற்கவில்லை என்பது மிகவும் கீழ்த்தரமான குற்றச்சாட்டு ஆகும். இது எங்கள் மீது சுமத்தப்படுகிறது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாதத்தின் காலத்திலிருந்தே இந்த குற்றச்சாட்டு ஜமாத் அஹ்மதியாவின் மீதும் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் சுமத்தப்படுகிறது. மேலும் அவ்வப்போது இவர்களின் இந்த பொய்யான ஆதங்கங்கள் வெளிப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் ஆதாயம் அடைய விரும்புகின்றனரோ நான் கூறியது போன்று கூச்சலிடுகின்றனர். ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய குத்பாவில் கூறுகின்றார்கள், எங்கள் மீது சுமத்தப்படும் இந்த குற்றச்சாட்டு, இதை பொய்ப்படுத்த நாங்கள் கூறுகின்றோம். எவ்வாறு கத்மே நுபுவத்தை மறுப்பவர் ஆவோம். நாங்கள் திருக்குர்ஆனை ஓதுகின்றோம், மேலும் திருக்குர்ஆனின் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். திருக்குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியீன் என்று கூறும்போது இதற்கு அஹ்மதி அல்லாத உலமாக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர்.
இன்றும் இவ்வாறான குற்றச்சாட்டு செய்யப்படுகிறது. மாறாக பரஸ்பரம் உள்ள தொடர்பு மற்றும் ஊடகங்களினால் மற்ற உலமாக்களும் மற்ற நாடுகளின் உலமாக்களும் இந்த பாகிஸ்தானி பெயர் தாங்கிய உலமாக்களின் தாக்கத்தின் கீழ் வந்து நவுது பில்லா அஹ்மதிகள் திருக்குரானையும் ஏற்பதில்லை, மேலும் மிர்சா சாஹிபின் இல்ஹாம்களை திருக்குரானை விட உயர்வானதாக கருதுகின்றனர் என்று கூறுகின்றனர். பல அரபிகள் உண்மையை அறிந்து அஹ்மதியத்தில் இணைகின்றனர். அவர்கள் கூறுகின்றனர், நாங்கள் எங்களுடைய ஆலிம்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் கூறுகின்றனர், ஜமாத்தை பற்றி இவ்வாறான விஷயங்களை கூறுகின்றனர். அதாவது அஹ்மதிகள் திருக்குர்ஆனை ஏற்பதில்லை, அவர்கள் தங்களுக்கென்று ஒரு குர்ஆனையோ அல்லது புத்தகத்தையோ உருவாக்கி உள்ளனர். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபி என்று ஏற்பதில்லை, மாறாக மிர்சா சாஹிப் இறுதி நபி என்று ஏற்கின்றனர். இவர்களுடைய ஹஜ் வேறுபட்டது, இவர்கள் ஹஜ் செய்வதில்லை, இவர்களுடைய கிப்லா வேறு, காபாவை நோக்கி தொழுவதில்லை. இவர்கள் கூறுகின்றனர், நாங்கள் ஆராயும் போது பெயர் தாங்கி உலமாக்களின் இந்த நிலை அம்பலமாகிறது. இதுவே அஹ்மதி அல்லாத உலமாக்கள் தங்களின் பொய் மற்றும் பொய்யான குற்றச்சாட்டின் மூலமாக பலர் அஹ்மதியத்தை ஏற்பதற்கு வழிவகுத்து விடுகின்றனர். இவர்கள் பொய் பேசி நமது தப்லீகின் பணியையும் ஒரு வகையில் செய்கின்றனர். திருக்குர்ஆனை ஏற்காமல் இருப்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியீன் என்று நம்பாதது எவ்வாறு சாத்தியமாகும்? ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இல்ஹாம்கள் திருக்குர்ஆனை இறைவேதம் என்கின்றது, அனைத்து நன்மைகளின் ஊற்று என்று நம்புகிறது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியீன் என்று இல்ஹாம்களில் வருகிறது. அன்னாருடைய இல்ஹாம்களில் திருக்குர்ஆன் பற்றி வருகிறது, அல் ஹைரு குல்லுஹு ஃபில் குர்ஆன், அதாவது எல்லா நன்மைகளும் திருக்குர்ஆனில் உள்ளது. மேலும் இவ்வாறே அன்னார் கூறினார்கள், திருக்குர்ஆனிற்கு கண்ணியம் அளிப்பவர் வானத்தில் கண்ணியம் அளிக்கப்படுவார். என்னுடைய இல்ஹாமிற்கு கண்ணியம் தாருங்கள் என்று எங்கும் கூறவில்லை. அன்னாருடைய இல்ஹாம்கள் திருக்குர்ஆனிற்கு தொண்டு செய்வதாகும். இவற்றிற்கு தனிப்பட்ட எந்த முக்கியத்துவமும் இல்லை. எந்த ஒரு தீயதை தேடினாலும், எந்த ஒரு நேர்வழியை தேடினாலும், சமூகத்தின் எந்த விதமான விஷயத்திற்கு விடை தேடினாலும் நாம் திருக்குர்ஆனிலிருந்து தேடுகின்றோம். மேலும் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இல்ஹாம்கள் இதற்கு விளக்கத்தையும் வழங்குகிறது. இவ்வாறே ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய எண்ணிலடங்கா கூற்றுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியீன் ஆவார்கள் என்று உள்ளது. இது மட்டுமல்லாமல் இல்ஹாம்களிலும் கூட காத்தமுன் நபியீன் என்ற சொல் உள்ளது. அந்த இல்ஹாம் சல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மது சையதே உல்தே ஆதம் வ காத்தமுன் நபியீன், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களின் சந்ததிகள் மீதும் ஸலவாத் ஓதுங்கள். அவர் ஆதமின் சந்ததிகளின் தலைவர் ஆவார், மேலும் காத்தமுல் அம்பியா ஆவார். இந்த இல்ஹாம் பல காலங்களில் 2-3 முறை இறங்கியது. மேலும் இல்ஹாம் உள்ளது, குல்லு பரக்கத்தின் மிம் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனைத்து வித அருள்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே ஆகும். பிறகு தமது நூல் தஜல்லியாத்தை இலாஹியாவில் எழுதுகின்றார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இல்லாமல் இருந்திருந்தால், அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் இருந்திருந்தால், எனது நற்செயல்கள் உலகத்தின் எல்லா மலைகளின் அளவு இருந்திருந்தாலும் இந்த
இறைவனிடம் உரையாற்றும் பாக்கியத்தை பெற்றிருக்க மாட்டேன். ஏனென்றால் இப்பொழுது முகமது நுபுவத்தை தவிர மற்ற எல்லா நுபுவத்தும் முற்று பெற்றுவிட்டன. ஆகையால் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுபவரும், மேலும் அன்னாருடைய இல்ஹாம்களும் திருக்குர்ஆனை பின்பற்றுபவை, மேலும் அதன் விளக்கமாகும். நாங்கள் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய இல்ஹாம்களை திருக்குர்ஆனை விட உயர்வானதாக கருதுவதில்லை. உலகில் இவ்வளவு செலவு செய்து எங்கள் மீது பொருள் தியாகத்தை சுமத்தி திருக்குர்ஆனில் மொழிபெயர்ப்பை வெளியிடுகின்றோம். அதற்கு பதிலாக ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இல்ஹாம்களை வெளியிடலாமே. இதுவரை 75 மொழிகளில் திருக்குர்ஆனில் முழுமையான மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டு விட்டது. சில மொழிகளில் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் வெளியிடப்படும். 111 மொழிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருக்குர்ஆனின் வசங்கள் வெளியிடப்பட்டு விட்டது. பெரும் பெரும் இஸ்லாமிய நாடுகள் கூறட்டும், அல்லது பணபலம் படைத்த மார்க்க அமைப்புகள் கூறட்டும், இவர்கள் திருக்குர்ஆனின் மொழியாக்கம் எத்தனை மொழிகளில் வெளியிட்டுள்ளனர்? ஹாத்தமுன் நபியினின் உண்மையான பொருளை நாங்கள் அஹ்மதிகள் தான் புரிந்துள்ளோம். மேலும் அல்லாஹுடைய அறிவிப்பாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபியின் என்பதை பரப்புவது உலக நாடுகளில் அவர்களின் மொழிகளிலே அஹ்மதிகளை செய்கின்றனர். பிறகும் அஹ்மதிகள் ஹத்மே நுபுவத்தை மறுப்பவர்கள் என்று குற்றம் சுமத்தப்படுகிறது. ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹத்மே நுபுவத்தின் சரியான பொருள் மற்றும் விளக்கத்தை எங்களுக்கு புரிய வைத்துள்ளார்கள். அதன் அருகில் கூட இந்த ஹத்மே நுபுவத்திற்கான கொடி பிடிக்கும் இவர்கள் செல்ல முடியாது. அன்னார் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், என்ன நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியின் என்று ஏற்றுக்கொண்டோமா அல்லது இல்லையா? ஒரு அமர்வில் அன்னார் கூறினார்கள், என் மீதும் என் ஜமாத் மீதும் குற்றம் சுமத்தப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியின் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எங்கள் மீது சுமத்தப்படும் மாபெரும் பொய்யான அவதூறாகும். நாம் எந்த அளவு நம்பிக்கை மற்றும் ஞானம் மற்றும் ஆன்மீக பார்வை மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுல் அம்பியா என்று ஏற்கின்றோம். மேலும் இதில் 100% பங்கு கூட மற்றவர்கள் ஏற்பதில்லை. இந்த உண்மை மற்றும் மறைந்துள்ள ஹாத்தமுல் அம்பியாவில் உள்ள ரகசியத்தை புரியவே இல்லை. தங்களுடைய மூதாதையிடமிருந்து ஒரு சொல்லை கேட்டுள்ளனர். அதன் உண்மையிலிருந்து அறிவினர்களாக உள்ளனர். மேலும் ஹத்மே நுபுவத் என்றால் என்ன என்பதும் அவர்களுக்கு தெரியாது. மேலும் அதன் மீது ஈமான் கொள்வதின் பொருள் என்ன என்றும் தெரியாது. ஆனால் அல்லாஹ் நன்கறிவான், நாங்கள் முழு உறுதியுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுல் அம்பியா என்று நம்புகின்றோம். மேலும் அல்லாஹ் எங்கள் மீது ஹத்மே நுபுவத்தின் விளக்கத்தை எவ்வாறு திறந்துள்ளான் என்றால், எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த இறை ஞானத்தின் பானம் மூலமாக ஒரு சிறந்த இன்பத்தை அடைகின்றோம். இதை அருந்தியவர்களை தவிர வேறு எவரும் அதை கணிக்கவும் முடியாது. பிறகு ஹத்மே நுபுவத்தின் உண்மையை விளக்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், எங்களுக்கு அல்லாஹ் எந்த நபியை தந்துள்ளான் என்றால் அவர் ஹாத்தமுல் முஃமினீன், ஹாத்தமுல் ஆரிஃபீன், மேலும் ஹாத்தமுன் நபீன் ஆவார். மேலும் இதுபோல ஒரு வேதம் அவர் மீது இறக்கினான். அது முழு வேதமும் சிறந்த வேதமுமாக உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபீன் ஆவார். அவர் மீது நுபுவத் முற்று பெற்று விட்டது. அது ஒருவரின் கழுத்தை நெரித்து கொள்வதை போல முற்று பெறவில்லை. இவ்வாறு செய்வது ஒன்றும் சிறப்பல்ல. எல்லா போதனைகளும் மேலும் முந்தைய வேதங்களின் உயர்வை அது திருக்குர்ஆனில் ஒன்று சேர்க்கப்பட்டது. மேலும் திருக்குர்ஆன் இறுதி வேதமாக்கப்பட்டது. இந்த உண்மையை நமது எதிர்த்தரப்பினர் அறியாமல் உள்ளனர். மேலும் எந்த உலமாக்களின் வலையில் இவர்கள் சிக்கியுள்ளனரோ அவர்கள் தங்களுடைய பிடியிலிருந்து வெளிவர விட விரும்பவில்லை. இந்த உண்மை தங்களின் பின் வருபவர்களுக்கு தெரிந்துவிட்டால் இவர்களுடைய இந்த வியாபாரம் நடக்காமல் போய்விடும். ஹாத்தமுன் நபியின் பொருள் ஓரிடத்தில் அன்னார் கூறியுள்ளார்கள். ஹத்மே நுபுவத்தை பற்றி மறுபடியும் கூற விரும்புகின்றேன். ஹாத்தமுன் நபியின் பெரிய பொருள் இதுவாகும். நுபுவத்தின் இந்த முறைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை முற்று செய்தது.
இது வெளிப்படையான பொருளாகும். இரண்டாவது பொருள் நுபுவத்தின் சிறப்பம்சங்களின் உச்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முற்று பெற்றது. இது உண்மை, நிச்சயமாக உண்மையாகும். திருக்குர்ஆன் முற்று இல்லாத விஷயங்களை நிறைவு செய்தது. அதனால் நுபுவத் முடிந்துவிட்டது. அதாவது திருக்குர்ஆனின் போதனைகளில் முன்பு இருந்த நபிமார்களின் படித்தரம் அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இல்லாமல் இருந்தது. அதை உயர்வு வரை கொண்டு சென்றது. மேலும் திருக்குர்ஆன் அன்னார் மீது இறங்கியது. நுபுவத் முற்று பெற்றது. இதைவிட உயர்வு எந்த மனிதனும் சென்றடைய முடியாது. அன்னார் சென்றடைந்தார்கள். அது திருக்குர்ஆன் மூலமாக அடைந்தது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்கியது. ஆகையால் தான் சொல்லப்பட்டது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் என்பதன் விளக்கம் இஸ்லாமாகிவிட்டது. இது நுபுவத்தின் அடையாளங்களாகும். இதன் நிலை மற்றும் அளவை பற்றி விவாதிப்பதற்கு எந்த அவசியமும் இல்லை. பகலை போல வெளிச்சமாகவும் தெளிவாகவும் உள்ளது. அது நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். இந்த விஷயத்தில் குழம்புவது மூமின்களின் பணி அல்ல, அதை நம்புவது அவசியமாகும். எதிரிகள் குற்றம் சுமத்தினால் அவர் தடுக்கலாம். அவர் அமைதியாகவில்லை என்றால் அவரிடம் உங்களுடைய மற்ற விஷயங்களை பற்றி ஆதாரம் தரவும் என்று கூறலாம். அவருடைய பிரச்சனைகளுக்கு எவ்வாறு பதில் தருகிறார் என்று பாருங்கள். கூறுகின்றார்கள், நுபுவத்தின் முத்திரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடையாளங்களில் ஒரு அடையாளமாகும். அதாவது அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபியின் ஆவது அன்னாரின் அடையாளங்களில் ஒரு அடையாளமாகும். இதன் மீது நம்பிக்கை கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமையாகும். எவராவது கத்தமே நுபுவத்தினை மறுப்பவராக இருந்தால் அவர் முஸ்லிம் அல்ல, இஸ்லாத்தின் மட்டத்திலிருந்து வெளியில் சென்று விட்டார். பிறகு கத்மே நுபுவத்தின் அந்தஸ்து, மேலும் இஸ்லாத்தின் உயர்வு, மற்ற மார்க்கத்தின் மீது இஸ்லாத்திற்கு என்ன உயர்வு, இதை நிரூபித்தவாறு அன்னார் கூறினார்கள். எங்கு ஆதாரம் மற்றும் ஞானம் இயற்கையாக முடிந்து விடுகிறதோ அது அந்த எல்லையாகும். அது கத்மே நுபுவத் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு பிறகு இறை மறுப்பாளர்களை போன்று குற்றம் கண்டுபிடிப்பது ஈமான் இல்லாதவர்களின் பணியாகும். ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவு உள்ளது. அவற்றை புரிவது ஒரு அறிவு மற்றும் ஒளியுடைய பார்வையை சார்ந்தே உள்ளது. முழு அறிவு மற்றும் மார்க்க அறிவு மனிதனுக்கு இருந்தால், மேலும் இறைவனிடமிருந்து ஒளியும் கிடைத்தால், அப்பொழுதுதான் இவை புரிய ஆரம்பிக்கும். கூறினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையினால் ஈமான் மற்றும் ஞானம் முழுமை அடைந்தது. மற்ற சமுதாயத்திற்கு வெளிச்சம் கிடைத்தது. வேறு எந்த சமுதாயத்திற்கும் வெளிப்படையான ஒளிமிக்க வேதம் கிடைக்கவில்லை. அவ்வாறு கிடைத்திருந்தால் அவர்கள் அரபு மீது எந்த தாக்கத்தையும் ஏன் ஏற்படுத்தவில்லை? மற்ற சமுதாயத்திற்கு முழுமையான வேதம் கிடைக்கவில்லை. வந்த நபிமார்கள் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் வந்தனர். இது அரபுகளுக்கு இறைவன் மற்றும் மார்க்கத்தை பற்றி ஒன்றும் தெரியாது என்பதற்கு ஆதாரமாகும். எவர்களுக்கு தொடர்பிருந்தோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஏனென்றால் முழுமையான வேத நூல் இருக்கவில்லை, முழு ஒளி இருக்கவில்லை. அவ்வாறு முழு ஒளி இருந்திருந்தால் நிச்சயமாக அரபிகள் மீது காட்டப்பட்டிருக்கும். கூறினார்கள், அரபிகளில் எப்படிப்பட்ட சூரியன் உதயமானது என்றால் அது எல்லா சமுதாயத்திற்கும் ஒளியை தந்தது, ஒவ்வொரு ஊரிலும் வெளிச்சத்தை உண்டாக்கியது. ஆனால் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரிய அந்தஸ்தாகும். அன்னார் ஒளிமிக்க சூரியன் ஆவார்கள். எல்லா சமுதாயத்திற்கும் வெளிச்சத்தை தந்தார்கள். ஒவ்வொரு இடத்திலும் மூலையிலும் நகரங்களிலும் அன்னாருடைய ஒளி சென்றடைந்தது. கூறினார்கள், இது திருக்குர்ஆனிற்கு கிடைத்த கர்வமாகும். தௌஹீது மற்றும் நுபுவத்தின் விஷயத்தில் முழு உலகத்தின் மார்க்கங்களையும் வெல்ல முடியும். தௌஹீது மற்றும் நுபுவத்தின் விஷயங்களை அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியுள்ளவை முந்தைய மார்க்கங்களுக்கு தரப்படவில்லை. இதுதான் ஷரியத் முழுமை பெற்றது மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுல் அம்பியா கூறப்பட்டதன் பொருள். இது பெருமை கொள்ள வேண்டிய இடமாகும். முஸ்லிம்களுக்கு இவ்வாறான நூல் கிடைத்துள்ளது. மக்கள் இஸ்லாமிய போதனைகளின் மீது அவதூறுகளை வைக்கின்றனர் என்றால் அவை அனைத்தும் வெற்றி நம்பிக்கையினால் கூறுகின்றனர். இஸ்லாம் மட்டும்தான் அரபில் இருந்து வெளிப்பட்டது, உலகின் எல்லை வரை சென்றடைந்தது. மேலும் இன்று வரை தன்னுடைய உண்மையான போதனையின்படி உலகின் எல்லை வரை பரவுகிறது. மேலும் இன்று
ஜமாத் அஹ்மதியா தன்னுடைய எல்லா சக்திகள் மற்றும் வழிவகைகள் மூலம் ஏகத்துவத்தையும் நுபுவத்தின் அந்தஸ்தையும் உலகின் எல்லா கிராமம் மற்றும் ஊர் வீதிகளில் பரப்புகிறது. ஹத்மே நுபுவத்தின் சரியான விளக்கத்தை அறிந்தவர்கள், மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்கிய வேதத்தை அறிந்தவர்கள் நாம் தான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் மற்ற மார்க்கத்தினருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை வெளிக்காட்டினார்கள். இது மட்டுமல்லாமல் மற்ற நபிமார்களின் போதனைகளில் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுவிட்டது என்றால் அவர்களின் உண்மையின் நிலையை அறிய முடியவில்லை. அவர்கள் உண்மையாளர்களா அல்லது இல்லையா, இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வாகும். நபிமார்களின் உண்மை நிலையை எடுத்து கூறியதும் அன்னார் கூறினார்கள், மனிதனுடைய அறிவுக்கு சரியான வழிகாட்டியாக இருப்பதே சரியான போதனையாகும். ஒரு பக்கமான போதனை முழுமையானதாக இருக்காது. இஞ்சிலின் போதனைகளை பாருங்கள், அது என்ன கூறுகின்றது? ஆற்றல்களை பற்றி என்ன கூறுகிறது? அது மனித ஆற்றல்களை இறைவனின் செயல்களின் வடிவம் என்கிறது. மனிதனின் ஆற்றல்கள் இறைவனின் புத்தகத்தின் செயல் வடிவம். ஆகையால் அவனுடைய சொல் புத்தகம் அல்லாஹுடைய வேதம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் அமைப்பு மற்றும் இயல்புக்கு எதிரானதாக எவ்வாறு இருக்க முடியும்? அல்லாஹ் தன்னுடைய சொல் நூலான போதனைகளை தந்தது திருக்குர்ஆனாகும். இறைவேதம் என்று அழைக்கப்படுகிறது. இயல்பின் போதனைகள் மனித நிலைகளை கூறுவது அதற்கு மாற்றமாக இருக்காது. ஏனென்றால் அன்னார் கூறுகின்றார்கள், அது அல்லாஹுடைய மனிதனின் ஆற்றலின் சக்தி செயல் வேதம் மற்றும் ஷரியத் அவனுடைய சொல் வேதமாகும். இவ்வாறே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை என்றால் முந்தைய நபிமார்களின் செயல்கள், போதனைகள், அற்புதங்கள், பரிசுத்த ஆற்றல்கள் மீது அவதூறு கூறப்படும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இவை அனைத்தையும் தூய்மையாக்கினார்கள். முந்தைய நபிமார்களை உண்மைப்படுத்தினார்கள். ஆகையால் அன்னாருடைய நுபுவத்தின் நிலை சூரியனை விட ஒளிமிக்கதாக உள்ளது. மேலும் எல்லை இல்லாததும் எண்ணில் அடங்காததுமாகும். ஆகையால் அன்னாருடைய நுபுவத் மற்றும் நுபுவத்தின் அடையாளங்கள் மீது குற்றம் சுமத்துவது பகலில் ஒரு பார்வையற்ற முட்டாள் இப்பொழுது இரவு என்று கூறுவது போன்றாகும். நான் மறுபடியும் கூறுகின்றேன், இன்று வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராமல் இருந்திருந்தால் மற்ற மார்க்கங்கள் இருள் மூழ்கி இருந்திருக்கும், ஈமான் நாசமாகி இருக்கும், பூமியை பழிப்பது மற்றும் இறைவனின் தண்டனையினால் அழிந்து போயிருக்கும். இஸ்லாம் விளக்கை போன்று ஒளி நிறைந்துள்ளது. அது மற்றவற்றையும் இருளிலிருந்து வெளியில் கொண்டு வந்து உள்ளது. தௌராத்தை படித்து பாருங்கள். சொர்க்கம் மற்றும் நரகத்தை பற்றி தெரிந்து கொள்வது கூட கடினமாகிவிடும். இஞ்சிலை பாருங்கள், ஏகத்துவத்திற்கான அடையாளமே இல்லை. கூறுங்கள், இந்த இரண்டு வேதங்களிலும் இறைவனிடமிருந்து வந்ததுதானே? மேலும் ஆம், ஆனால் அதில் என்ன ஒளி கிடைக்க முடியும்? உண்மையான ஒளி மற்றும் நூறு ஈடேற்றத்திற்கு அவசியமானது அது இஸ்லாத்தில் தான் உள்ளது. ஏகத்துவத்தை மட்டும் பாருங்கள். திருக்குர்ஆனை திறந்து பாருங்கள். உரையிலிருந்து உருவிய வாளை போன்று தெளிவாக உள்ளது. இணை வைப்பின் வேரை வெட்டுகிறது. இவ்வாறே நுபுவத்தின் எல்லா பக்கமும் தெளிவாகவும் ஒளிமிக்கதாகவும் தெரிகிறது. இதைவிட மேலாக சாத்தியமில்லை. இந்த அறிவை தான் ஹத்மே நுபுவத்தை பற்றி அன்னார் நமக்கு தந்துள்ளார்கள். இன்றைய உலமாக்களில் ஒருவர் மற்றவர் மீது குற்றம் சுமத்துகின்றனர். ஆனால் மற்ற மார்க்கம் முன்பு அவர்களின் முகத்தை காட்டி அவர்களின் பலவீனங்களை காட்ட தைரியம் இல்லை. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வை நிரூபிக்க முடியவில்லை. இந்த வேலையை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒழுக்க பயிற்சி மற்றும் ஞானத்தின் மூலம் ஜமாத் அஹ்மதியாவை செய்கிறது. இருப்பினும் இவர்களின் பார்வையில் நாங்கள் காஃபிர், இவர்கள் மூமின். தம்முடைய வாதத்தின் உண்மையை வெளிப்படுத்தியவாறு தம் நூலில் விளக்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், ஒரு துர்பாகியசாலி பொய்யன் நான் நபியாவேன் என்று வாதம் செய்து திருக்குர்ஆன் மீது நம்பிக்கை வைக்க முடியுமா? திருக்குர்ஆன் மீது நம்பிக்கை வைத்து வலாக்கிர் ரசூலுல்லாஹி வ காத்தமுன் நபியின் என்பதை இறைவனுடைய சொல் என்று நம்புகின்றவனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தன்னை ரசூல் மற்றும் நபி என்று கூற முடியுமா? நீதியை விரும்புவார்கள். இந்த எளியவன் எப்போதாவது வெளிப்படையாக நுபுவத் அல்லது ரிசாலத்திற்கான வாதம் செய்யவில்லை. மேலும்
உண்மையை இல்லாமல் எந்த சொல்லையும் பயன்படுத்துவது, மேலும் அகராதியின் பொது சொல்லை பயன்படுத்துவது அவரை காஃபிராக ஆக்காது. பொது மக்களின் தடுமாற்றத்திற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நான் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். ஆனால் அந்த சந்திப்பும் பேச்சுக்களும் இறைவனிடமிருந்து எனக்கு கிடைத்தது. அதில் நுபுவத் மற்றும் ரிசாலத் அதிகமாக வந்துள்ளது. அவற்றை இறைவன் எனக்கு கட்டளையிட்டுள்ளான். நான் மறைத்து வைக்க இயலாது. இறைவன் கூறுகின்றான், ஆகையால் அதை மறைக்க முடியாது. ஆனால் மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், இந்த இல்ஹாம்களில் முர்சல் அல்லது ரசூல் அல்லது நபி என்னை பற்றி வந்துள்ளது. அவை தன்னுடைய உண்மையான பொருளே அல்ல. அதன் உண்மையை பற்றி நான் சாட்சி கூறுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார். பழைய அல்லது புதிய எவரும் வரமாட்டார். வமன் கால பாத ரசூலினா வ சையதினா இன்ன நபியுன் வ ரசூலுன் அலா வஜ்ஹில் ஹக்கீகத்தி வல் இஃப்திராய் வ தரக்கல் குர்ஆனி வ அஹ்காமுஷ் ஷரியா அல்லர்ராய் ஃபஹுவன் காஃபிருன் கதாப். அதாவது நமது கொள்கை என்னவென்றால், எவர் தெளிவாக நுபுவத்தின் வாதம் செய்வாரோ, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து தம்மை பிரித்து இந்த தூய நீரூற்றிலிருந்து பிரிந்து தாம் நேரடியாக நபியாக ஆக விரும்பி அவர் மார்க்கமற்றவராவார். அவ்வாறானவர் ஒருவேளை தன்னுடைய புதிய கலிமா உருவாக்குவார், தொழுகையில் புதிய வழிமுறையை உருவாக்குவார், கட்டளைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்துவார். ஆகையால் அவர் முசைல்மா கஸ்ஸாபின் சகோதரர் ஆவார். மேலும் அவர் காஃபிர் ஆவதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வாறான தீயவரை எவ்வாறு திருக்குர்ஆன் இயற்றவர் என்று ஒப்புக்கொள்வது? ஆகையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமைகளிலிருந்து வந்து அன்னாரின் ஷரியத்தின்படி நடந்து கொள்பவருக்கு அல்லாஹ் இந்த பதவியை தரலாம். அவருக்கு இது கிடைக்கலாம், மற்றவருக்கு இல்லை. அன்னாருடைய அடிமையிலிருந்து வெளிவந்து முஸ்லிம் என்று அழைக்கப்பட மாட்டார். மேலும் விளக்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், நாங்கள் முஸ்லிம்களாவும் இறைவனுடைய வேதம் ஃபுர்கானே மஜீத் மீது நம்பிக்கை கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய எஜமானர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய நபி மற்றும் அவனுடைய ரசூல் என்பதையும் நம்புகின்றோம். மேலும் அவர் மேலான மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். மேலும் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுல் அம்பியா என்பதையும் நம்புகின்றோம். மேலும் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் இல்லை. ஆனால் எவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளினால் தர்பியத் கிடைத்ததோ, எவ்வாறு ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது வரலாம். எவருடைய வருகை அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பின் மூலம் ஏற்பட்டதோ, மேலும் அல்லாஹ் இந்த உம்மத்தின் அவுலியாக்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளால் அணுகின்றானோ, அவர்களை நபிமார்களின் நிறத்தால் நிரப்புகின்றானோ, அவர்கள் உண்மையான முறையில் நபியாக இருப்பதில்லை. ஏனென்றால் திருக்குர்ஆன் ஷரியத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்துவிட்டது. மேலும் அவருக்கு திருக்குர்ஆனின் புரிதல் வழங்கப்படுகிறது. ஆனால் அவர் திருக்குர்ஆனில் எவ்வித குறைவோ அல்லது அதிகமாக்கவோ செய்வதில்லை. மேலும் எவராவது திருக்குர்ஆனில் ஏதாவது அதிகமாக்கினால் அல்லது குறைத்தால் அவர் ஷைத்தான் ஆவார். மேலும் கத்மே நுபுவத்தை பற்றி நாம் இவ்வாறு விளங்குகின்றோம். நம்முடைய நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய எல்லா நபிமார்களையும் விட உயர்வானவர். மீது நுபுவத்தின் அனைத்து படித்தரமும் முற்று பெற்றுவிட்டன. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நுபுவத் எனும் அந்தஸ்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலிருந்து அவரை முழுமையாக பின்பற்றுபவருக்கே கிடைக்கும் என்று முழுமையாக நம்புகின்றோம். அவர் எல்லா விதமான அருட்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்மீகத்தினால் அடைந்தாரோ, அன்னாருடைய ஒளியிலிருந்து ஒளி பெற்றாரோ, அவருக்கே கிடைக்கும். இந்த இடத்தில் அந்நிய தன்மை இல்லை. இது ஒன்றும் தனி நுபுவத்தில்லை. இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இவர் அஹ்மதே முஜ்தபா ஆவார்கள். வேறு வடிவத்தில் வெளிப்பட்டு உள்ளார்கள்.
அல்லாஹ் காட்டிய வடிவத்தை கண்ணாடியில் கண்டு எவரும் தன்மானத்திற்கு இழிவாக கருதுவதில்லை. ஏனென்றால் மாணவர் மற்றும் பிள்ளைகள் மீது ரோஷம் பொங்குவதில்லை. அவர் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் பெற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தன்னை மாய்த்து கொண்டு வந்தவர். அவர் உண்மையில் முழுமையாக மாய்த்தவரின் நிலையில் உள்ளார். அன்னாரின் நிறத்தால் பூசப்பட்டு அன்னாரின் போர்வையில் உடுத்தி உள்ளார். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே தன்னுடைய ஆன்மீக நிலையை அடைந்து மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளால் அவருடைய உடல் உயர்வை அடைந்துள்ளது. இதுவே அந்த உண்மை ஆகும். அதன் மீது நமது நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருட்களின் மீது சாட்சியாகும். மேலும் மக்கள் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை இவ்வாறு பின்பற்றுபவர்களின் ஆடையில் பார்க்கின்றார்கள். தங்களுடைய முழு அன்பின் காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தம்மை மாய்த்து கொண்டனர். இதற்கு எதிராக விவாதம் செய்வது அறியாமையாகும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் வாரிசற்றவர் இல்லை என்பதற்கு இறைவன் புறமிருந்து உள்ள சான்றாகும். ஆராய்பவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை. பௌதீக முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை. ஆனால் தம்முடைய ரிசாலத்தின் அருளினால் ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைந்த ஒவ்வொருவரின் தந்தை ஆவார்கள். மேலும் அனைத்து நபிமார்களின் ஹாத்தம், மேலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அனைவரின் தலைவர் ஆவார்கள். இப்பொழுது இறைவனுடைய சந்நிதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முத்திரையின் அடையாளம் எவரிடம் உள்ளதோ அவர் மட்டும்தான் உள்ளே நுழைவார். அவருடைய சுன்னத்தின்படி முழுமையாக நடப்பாரோ. இப்பொழுது எந்த செயலும் தொழுகையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை ஏற்காமல் மேலும் அன்னாருடைய மார்க்கத்தில் நிலைத்து நிற்காமல் இறைவனின் முன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. எவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து பிரிந்து விடுவாரோ மேலும் தன்னுடைய சக்திக்கேற்ப பின்பற்றவில்லையோ அவர் அழிந்து விடுவார். அன்னாருக்கு பிறகு எந்த வேதமும் அன்னாருடைய போதனைகளை முறிப்பதற்காக வராது. மேலும் அன்னாருடைய தூய சொற்களை மாற்ற முடியாது. மேலும் எந்த மழையும் அன்னாருடைய பெருமழையை போன்றாகாது, அதாவது ஆன்மீக மழை. எவர் திருக்குர்ஆனை பின்பற்றுவதிலிருந்து சிறிது கூட மாறுவாரோ அவர் ஈமானின் வட்டத்திலிருந்து வெளியில் சென்று விடுவார். இந்த அனைத்து விஷயங்களையும் எவர் பின்பற்றவில்லையோ அவர் அதுவரை வெற்றி பெற முடியாது. எவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நிரூபணமானதோ, எவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசியத்திலிருந்து ஒரு சிறிய வசியத்தை கூட விட்டாரோ அவர் வழிகட்டார். மேலும் எவர் இந்த உம்மத்தில் நுபுவத்திற்கான வாதம் செய்தாரோ மேலும் அவர் சிறந்த மனிதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பியத் பெற்றார் என்ற கொள்கை இல்லாமல் இருந்தால் மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரியை பின்பற்றவில்லை எனில் ஒன்றும் இல்லாத நிலையை உடையவராவார். மேலும் திருக்குர்ஆன் காத்தமுல் ஷரியத் ஆகும். அவ்வாறானவர் அழிக்கப்படுவார். அவர் காஃபிர் மற்றும் தீயவரில் இணைவார். மேலும் எவர் நுபுவத்தின் வாதம் செய்து மேற்கண்ட இந்த கொள்கையை வைக்கவில்லையோ அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர் ஆவார். மேலும் அவர் என்னவெல்லாம் அடைந்தாரோ அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளினால் அடைந்தார். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோட்டத்தின் ஒரு கனி ஆவார். மேலும் அன்னாருடைய பெருமழையின் ஒரு துளி, மேலும் அன்னாரின் ஒளியின் ஒரு கதிராவார் என்று எண்ணவில்லையோ அவர் சபிக்கப்பட்டவர் ஆவார். அவர் மீதும் அவரை சார்ந்தவர்கள் மீதும் அவரை பின்பற்றுபவர்கள் மீதும் உதவியாளர்கள் மீதும் இறைவனுடைய சாபம் உண்டாகும். இவை தம் மீதும் ஜமாத் மீது மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லவில்லை. மாறாக தமக்கு அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஆன்மீகர்கள் கிடைத்தது என்று நம்பினார்கள். அந்த இடத்தை அன்னார் தான் அடைந்தார்கள். அதனால்தான் ஷரியத் அல்லாத நுபுவத்தை வழங்கினான். அன்னார் கூறுகின்றார்கள், வானத்தின் கீழ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற எந்த நபியும் இல்லை. மேலும் திருக்குர்ஆனை தவிர வேற எந்த வேதமும் இல்லை. மேலும் எவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாரோ அவர் தம்மை நரகத்தின் பக்கம் இழுத்து சென்றுள்ளார். அன்னார் பல இடங்களில் கத்மே நுபுவத்தின் உண்மையை திறந்து மற்றும் அதன் உயர்வு
அதற்கு எதிராக தம்முடைய நிலை என்ன என்பதையும் கூறினார்கள். மேலும் கூறினார்கள், முஸ்லிம்கள் மார்க்கத்தில் நிலைத்து இருந்திருந்தால், மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றுபவர்களாக இருந்திருந்தால் என்னுடைய வருகையின் அவசியம் ஏற்பட்டது. ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், உலகத்தின் உதாரணத்தில் ஹத்மே நுபுவத்தின் உதாரணம் இவ்வாறு கூறலாம். எவ்வாறு நிலவு ஹிலாலிலிருந்து, அதாவது பிறையிலிருந்து தொடங்குகிறது, 14வது இரவில் அதன் முழுமையை அடைகிறது, அப்பொழுது அதை பதர் என்று அழைக்கின்றோம். இவ்வாறே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நுபுவத்தின் உயர்நிலை முழுமை பெற்றுவிட்டது, எவர்கள் நுபுவத் வலுக்கட்டாயமாக நிறைவு பெற்றுவிட்டது என்று எண்ணுகின்றனரோ, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யூனுஸ் பின் மத்தாவை விட உயர்வு தர விரும்பவில்லையோ, அவர்கள் இதை புரியவே இல்லை. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருட்கள் மற்றும் உயர்வை பற்றி எந்த ஞானமும் அவர்களுக்கு இல்லை. இந்த புரிதிறனின் பலவீனம் மற்றும் அறிவின் குறைவின் காரணம் இருந்தும் இவர்கள் நம்மை கத்மே நுபுவத்தை மறுப்பவர்கள் என்று கூறுகின்றனர். இவர்களுக்கு புரியவில்லை, ஆனால் நம்மை பற்றி கூறுகின்ற நாம் கத்மே நுபுவத்தை மறுப்பவர்கள். கூறுகின்றார்கள், இவ்வாறான நோயாளிகளுக்கு நான் என்ன கூறுவது, அவர்கள் மீது என்ன வருத்தம் தெரிவிப்பது? அவர்களின் நிலை இவ்வாறு ஆகாமல் இருந்திருந்தால் இஸ்லாத்தின் உண்மையிலிருந்து தூரம் சென்றிருக்க மாட்டர். இந்த முஸ்லிம்களின் நிலை இவ்வாறு ஆகாமல் இருந்திருந்தால், இஸ்லாத்தை விட்டு தூரம் செல்லாமல் இருந்திருந்தால் என்னுடைய வருகையின் அவசியம் என்ன ஏற்பட்டது? அவர்களிடம் ஈமான் சரியாக இருந்திருந்தால், அவர்களுடைய ஆன்மீகம் சரியாக இருந்திருந்தால், பிறகு கூறினார்கள், என்னுடைய வருகைக்கு அவசியம் என்ன ஏற்பட்டது? இவர்களுடைய ஈமானின் நிலை மிகவும் பலவீனமாக ஆகிவிட்டது. அவர்கள் இஸ்லாத்தின் சாராம்சத்திலிருந்து ஒன்றும் அறியாதவர்களாக உள்ளனர். உண்மையாளர்களை எதிர்ப்பதற்கு பிற எந்த காரணமும் இருந்திருக்காது. இதன் விளைவே காஃபிராக ஆகாமல் இருந்திருப்பர். அதாவது உண்மையின் பக்கம் உள்ளவர் இறைவன் புறமிருந்து அனுப்பப்பட்டவர், மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பவர். அவரிடம் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. அதாவது ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பகைமை செய்யப்படுகிறது. இறைவனால் அனுப்பப்பட்டவரிடம் பகைமை பாராட்டுவது காஃபிராக்கிவிடும். ஆகையால் முஸ்லிம்கள் கலிமா சொல்பவர்களை இவர்கள் காஃபிர் என்கின்றனர். இதனால் இவர்கள் தாமே காஃபிராகி விடுகின்றனர். இறைவனால் அனுப்பப்பட்டவரிடம் பகைமை பாராட்டுவது காஃபிராக்கிவிடும். ஆகையால் முஸ்லிம்கள் கலிமா சொல்பவர்களை இவர்கள் காஃபிர் என்கின்றனர். இதனால் இவர்கள் தாமே காஃபிராகி விடுகின்றனர், இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுகின்றனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் இதை பற்றி உள்ளது. ஆகையால் நம்மை காஃபிர் என்று கூறும் இவர்கள் அந்த சொல்லிற்கு ஏற்பாகி விடுகின்றனர். ஆகையால் நாம் கருணையின் அடிப்படையில் இந்த கலிமா கூறுபவரிடம் கூறுகின்றோம், உங்களுடைய நிலையின் மீது கருணை காட்டுங்கள், மேலும் பாருங்கள், புரியுங்கள், அல்லாஹ் என்ன சொல்கின்றான். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சில சான்றுகளை உங்கள் முன்பு வைத்தேன். நல்லெண்ணம் கொண்ட முஸ்லிம்களுக்கு இது நேர்வழிக்கான காரணமாக அமையட்டுமாக. அவர்கள் நம்மீது அவதூறு கூறுவதற்கு பதிலாக தங்களுடைய நிலையை பார்க்கட்டும். பாகிஸ்தானின் அசெம்பிளியில் இவர்களுடைய தங்களுக்கு இடையில் உள்ள விஷயங்கள் சட்டங்கள் உருவாக்குவதற்கு பேசப்பட்ட பிறகு சில நாட்களுக்கு முன்பு ஒரு அசெம்பிளியுடைய உறுப்பினர் அவசியமில்லாமல் ஒரு வன்முறையை உருவாக்கும் உரை நிகழ்த்தினார். இது அசெம்பிளியின் உறுப்பினர்களை பொய்யான ஆவேசத்தை உருவாக்குவதற்காக மட்டுமல்ல, இதனுடன் மக்களை தூண்டுவது மற்றும் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் ஒரு முயற்சியாகும். இதனால் அகமதிகளுக்கு எதிராக மக்கள் கிளம்ப வேண்டும் என்றும், மேலும் நாட்டிற்கு மிகவும் பற்றுள்ள தலைவராக காட்ட வேண்டும் என்பதும் முயற்சியாக இருந்தது. இதனால் அரசியலில் புதிய வாழ்வு கிடைக்கும் என்றும் அவர் நம்பினார். ஆனால் அறிவுள்ள அரசியல்வாதிகள் மேலும் ஊடகங்களில் நல்லியல்பு கொண்டவர்கள் விருப்பமின்மையை வெளிப்படுத்தினர். இதனால் பாகிஸ்தானில் நல்லியல்பு கொண்டவர்களின் கூட்டம் உள்ளது என்பதை நாம் நம்ப வேண்டும். அவர்கள் தவறான செயல்களுக்கு எதிராக குரல் எழுப்ப ஆரம்பித்து உள்ளனர். இவர்கள் அவர்களுக்கு உண்மையையும் எடுத்து கூறினர்.
நீங்கள் வைக்கும் குற்றச்சாட்டில் உண்மை என்ன உள்ளது? தான்மாக முன்வந்து இந்த அரசியல்வாதி கூறினார், காயிதே ஆசம் பல்கலைக்கழகத்தில் பிசிக்ஸ் பிரிவின் பெயர் டாக்டர் அப்துல் சலாம் அவர்களுடைய வைக்கப்பட்டுள்ளது என்பதை எங்கள் தன்மானம் ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் அவர் காஃபிர் ஆவார், அவர் கத்மே நுபுவத்தை ஏற்பதில்லை என்கின்றார். இந்த பெயரை வைப்பவர் சிந்திக்க வேண்டும், அல்லது இவருடைய கட்சியின் பிரதமர் மேலும் தலைவர் இந்த பெயரை வைத்தார், மேலும் இவருடைய மாமனாரும் ஆவார். அன்று ஏன் இந்த பற்றை வெளிப்படுத்தவில்லை? இந்த பெயர் வைக்கும் பொழுது தன்மானத்தை வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் இந்த கட்சியின் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, மேலும் இவர்கள் அகமதிகளுக்கு எதிராக ஏதாவது சொல்ல வேண்டும், அதன் மூலம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றனர். அகமதிகள் மீது இதனால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. பெயர் வையுங்கள், வைக்காமல் போங்கள். டாக்டர் சலாம் சாஹிப் மர்ஹூம் அவர்களின் நெருங்கியவர்கள் மேலும் அவர்களுடைய பிள்ளைகள் என்று இந்த பெயர் வைக்கப்பட்டதோ அன்று டாக்டர் சலாம் சாஹிபா மர்ஹூம் அவர்களின் மகன் மற்றும் மற்ற பிள்ளைகளும் பாகிஸ்தான் பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதினர். அதற்கு பதில் வரவில்லை. டாக்டர் சலாம் சாஹிபின் மரணத்திற்கு 20 வருடம் கழித்த பிறகு பாகிஸ்தானின் இந்த பிரபலமான அறிவியல் அறிஞரின் பெயரை ஏதாவது ஒரு துறைக்கு வைக்க வேண்டும் என்று அரசுக்கு இந்த எண்ணம் வந்தது. மேலும் எழுதினார், பாகிஸ்தானின் சட்டம் என்னுடைய தந்தை முஸ்லிம் அல்லாதவர் என்று கூறியுள்ளது, இதனால் அவர்களுக்கு வருத்தமும் உள்ளது. ஆனால் இதற்கு பிறகும் அவர் தன்னை பாகிஸ்தானி என்றே வெளிப்படுத்தினார். அவரை பிரித்தானியா, இட்டலி மேலும் இந்தியாவும் அவரை தம் நாட்டு குடியுரிமை வழங்க தயாராக இருந்தது. ஆனால் அவரோ தன்னை பாகிஸ்தானி என்றும் பாகிஸ்தானின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவேன் என்றே கூறினார்கள். அவ்வாறு செய்யவும் செய்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அன்று பாகிஸ்தானின் பிரதமருக்கு அவருடைய பிள்ளைகள் எழுதினர், நாங்கள் முஸ்லிம்கள் ஆவோம், நாங்கள் ஜமாத் அஹ்மதியாவில் இறைவனின் அன்பை பெறுவதற்காக தொடர்பு வைத்துள்ளோம், நாங்கள் மசீமோதை ஏற்றுள்ளோம். ஆகையால் சலாம் குடும்பத்தை சேர்ந்த நாங்கள் டாக்டர் சலாம் சாஹிப் அவர்களின் பிள்ளைகள், எங்களுடைய உரிமைகள் பாகிஸ்தானில் தரப்படவில்லை, நாங்கள் சொல்வது அவர்களுக்கு புரிவதில்லை. ஆகையால் அரசின் இந்த செயலால் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக இதிலிருந்து எங்களை மாற்றிக்கொள்கின்றோம். இது டாக்டர் சலாம் சாஹிப் அவர்களின் பிள்ளைகளின் பதிலாக இருந்தது. பாகிஸ்தானின் அசம்பிளி பெயரை மாற்ற விரும்பினால் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளட்டும். சலாம் சாஹிபின் குடும்பத்திற்கோ அல்லது ஜமாத் அஹ்மதியாவிற்கோ இதனால் எந்த இழப்பும் இல்லை. பிறகு கூறுகின்றார் அவர், அஹ்மதிகளை இராணுவத்தில் சேர்க்கக்கூடாது. இன்று வரை பாகிஸ்தானின் வரலாறு கூறுகிறது, அஹ்மதிகள் நாட்டிற்காக எல்லா தியாகங்களையும் செய்தனர். பொதுவாக சிப்பாய்கள் அல்லது ஜூனியர் கமிஷன் ஹெட் அல்லது கர்னல் மேஜர் தான் தியாகங்கள் செய்வர். ஆனால் அஹ்மதி ஜெனரல் பதவி வரை சென்றனர், அதை தாண்டியும் சென்றனர், மேலும் ஷஹீதாவும் ஆகியுள்ளனர் அஹ்மதி ஜெனரல்கள். இதை பாகிஸ்தானின் ஊடகங்களும் விவாதத்திற்கு கொண்டு வருகிறது. உண்மை அறிந்ததே, நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்கின்றது. அவர்கள் ஜெனரல் அக்தர், ஜெனரல் அலி, ஜெனரல் இஃப்திகார் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஊடகங்கள் பெயர்களை கூறுகிறது. இந்த மெம்பர் அனல் பறக்கும் பேச்சு பேசிய இவர் இராணுவத்தில் கேப்டன் பதவி வரை சென்றார். பிறகு பிரதமருடைய மருமனாக ஆனதன் காரணத்தால் இராணுவத்திலிருந்து விலகிவிட்டு பணம் சம்பாதிப்பதற்காக அரசியல் வந்துவிட்டார். நாட்டின் மீது பற்று இருக்கின்றது என்றால் இவர் இராணுவத்தில் இருக்க வேண்டியதுதானே, நாட்டிற்காக தியாகத்தை செய்ய வேண்டியதுதானே.
இவ்வாறே அகமதிகள் மீது அவதூறு கூறப்படுகிறது. இவர்கள் சமூகத்திற்கு தொண்டு செய்வதில்லை, பற்றுள்ளவர்கள் இல்லை. ஆனால் நான் உறுதியாக கூறுகின்றேன், பாகிஸ்தானில் அகமதிகள் தான் ஹுப்புல் வத்னி மினல் ஈமான், நாட்டுப்பற்று ஈமானின் பங்கு என்பதன் மீது நம்பிக்கை வைக்கின்றனர், மேலும் செயல்படுகின்றனர். தங்களுடைய உயிர் பொருள் தியாகம் செய்கின்றனர். அரசியல் வியாபாரத்தை செய்வதற்கு உரை நிகழ்த்துபவர்கள் அல்ல. எங்களுக்கு அரசியலுடன் எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் மார்க்கத்திற்காக உயிரை தியாகம் செய்பவர்களாவோம். மார்க்கத்தின் பெயரால் அரசியல் லாபம் பெறுபவர்களோ அல்லது மார்க்கத்தின் பெயரால் உயிரை எடுப்பவர்கள் அல்ல. நாங்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியின் என்று மனதளவில் ஏற்றுள்ளோம். அதற்காக எல்லா தியாகங்களையும் செய்கின்றோம், தியாகங்களை செய்வோம். எல்லா அகமதிகள் மீதும் இது கடமையாகும். பாகிஸ்தானின் அகமதிகள் மீதும் கடமையாகும். துவா செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் இந்த நாட்டிற்காக அகமதிகள் மிகவும் பெரிய தியாகத்தை செய்துள்ளனர். ஆரம்பத்திலிருந்தே இப்பொழுது வரை தியாகத்தை செய்து கொண்டிருக்கின்றனர். அல்லாஹ் அதை காப்பானாக. அநீதி செய்யும் தலைவர்கள் மற்றும் பயனை வணங்கும் உலமாக்களிடந்து இந்த நாட்டை காப்பானாக. மேலும் உலகின் சுதந்திர மற்றும் சிறந்த நாடுகளில் பாகிஸ்தானும் இணையட்டுமாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله